மூணாவது முறையா தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியில போடப்பட்டிருக்கு. நம்ம தாய்மொழிய, நம்ம தமிழ் ஐடென்டிட்டிய ஒரே மேடையில 3 தடவை அவமானப்படுத்திட்டாங்க. நம்ம கண் முன்னாடியே நடந்துச்சு. நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம், ஒன்னும் பேசலையா? ஆமா, மே 21, 2026 தேதி விஜய் அரசோட முதல் கேபினெட் விரிவாக்கம். சென்னை ராஜ்பவன்ல 23 புதிய மந்திரிங்க சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. பெரிய செரிமனி, பெரிய கிரவுட், நாடே பாத்துச்சு. ஆனா அந்த ராஜ்பவன் மேடையில முதல்ல என்ன ஒலித்துச்சுன்னு தெரியுமா? வந்தே மாதரம். அதுக்கப்புறம் ஜனகணமன. கடைசியா தான் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து. இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை. நான் உங்கள் ஜீவா கார்த்தி. இது உங்கள் வீட்டு செய்திகள் பின் என்ன உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. நண்பர்களே, இது சும்மா ஒரு தவறு இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட்டும் இல்ல, இது ஒரு பேட்டர்ன், ஒரு திட்டமிட்ட சதி. ஏன்னா 9 முதல் தடவை எப்ப நடந்துச்சு தெரியுமா? மே 10, 2026 அன்னைக்கு விஜய் தமிழ்நாட்டுக்கு 13வது முதலமைச்சரா பதவியேற்ற அன்னைக்கே தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியில போடப்பட்டுச்சு. அந்த நாள் காட்சிய நீங்களே பாருங்க. Secular social justice starts now. அப்போவே தமிழக மக்கள் கேள்வி எழுப்பினாங்க. ஆனா டிவிகே அரசு கண்டுக்கல, சும்மா இருந்துச்சு. 2வது தடவை நடந்தப்போ அதே சைலன்ஸ். இப்போ 3வது தடவையா இதே அவமானம். தமிழன் ரத்தம் கொதிக்காமல் இருக்குமா சொல்லுங்க? தமிழ்நாட்டுல தமிழுக்கு இடம் இல்லையா? 100 வருஷ காலமா தமிழ்நாட்டு அரசு நிகழ்ச்சிகள்ல ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஒரு மரியாதையான வழக்கம் இருக்கு. தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடணும், கடைசியில தேசிய கீதம் ஜனகண மன பாடணும். இத திராவிட இயக்கம் கடுமையா காப்பாத்தி வந்துச்சு. பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் எல்லாரும் இந்த புரோட்டோகாலை மரியாதையா ஃபாலோ பண்ணினாங்க. ஏன்னா தமிழ் வெறும் லாங்குவேஜ் இல்ல, தமிழ் நம்ம உயிர். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதின அந்த அமுத கீதம் தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிற ஒரு உறுதிமொழி. அந்த மரியாதையான வழக்கம் எப்படி தலைகீழா மாறி இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்டை பாருங்க. அதை யார் கடைசியில போட சொன்னது? யாரோட ஆர்டர் அது? யாரோட சிக்னேச்சர் அதுல இருக்கு? டிஎம்கேயோட TKS இளங்கோவன் என்ன சொல்றாரு கேளுங்க. அவரோட வார்த்தைகளை நேர்ல பாருங்க. வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. டிவிகே அரசுக்கு எந்த கண்ட்ரோலும் இல்ல. அவங்க ஆளுநரோட பிரஷர்ல இருக்காங்க. அந்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஒரு பிஜேபி ஆள், கோவால இருந்து வந்தவரு. அவருக்கு தமிழ்நாட்டு வரலாறு தெரியாது, தமிழ்நாட்டு மக்களோட சென்டிமெண்ட் தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் டிவிகே அரசு செய்யுது. அவங்க தமிழையும் தமிழ்நாட்டு வழக்கங்களையும் அவமதிக்க போறாங்க. இது இளங்கோவன் வார்த்தை, சும்மா சொல்றதில்ல. ஒரு டிட்டோ பதிவே போட்டிருக்காரு. MDMK தலைவர் வைகோ அதுக்கு மேல போயிருக்காரு. வைகோவோட வெறித்தனமான டிமாண்ட் அவரோட சத்தத்திலேயே கேளுங்க. Experience of 24 years in the parliament. Your time is over. Yes, I know. Mr. Chairman, you may not know the rules and the convention. வந்தே மாதரம் தமிழ்நாட்டு அரசு நிகழ்ச்சிகள்ல மொத்தமா பேன் பண்ணணும். தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு எப்போதும் முதல் இடம் தான் கொடுக்கணும். வைகோவோட அவுட்ரேஜுக்கு ஒரு காரணம் இருக்கு. மத்திய அரசு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. வந்தே மாதரம் 150வது ஆண்டு விழான்னு சொல்லி ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சியிலையும் முழு வந்தே மாதரம் கட்டாயம் பாடணுங்கிறது. அந்த சர்க்குலரோட பவர்ல தான் ராஜ்பவன் தமிழ்த்தாய் வாழ்த்த கீழே தள்ளி இருக்கு. அதாவது டெல்லியில இருந்து ஆர்டர் வருது, ராஜ்பவன் இம்ப்ளிமெண்ட் பண்றது, தமிழக அரசு வாய் மூடிக்கிட்டு பாக்குது. இதுதான் பிரசன்ட் சிச்சுவேஷன். இப்போ டிவிகே என்ன சொல்றாங்க தெரியுமா? கேட்கவே வெக்கமா இருக்கு. இது ராஜ்பவன் ஆர்கனைஸ் பண்ண நிகழ்ச்சி, ஆளுநரோட ஆபீஸ் தான் சீக்வன்சிங்கை கண்ட்ரோல் பண்ணுச்சு. நாங்க என்ன பண்றதுங்கறாங்க. ஐயோ, இதுதான் சாக்கா? இதுதான் ரீசனா? நீங்க தான் தமிழக அரசு, நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் கேபினெட். ஒரு ஆளுநர் சொல்றதுக்கு தலையாட்டி தமிழ்த்தாயை கீழே தள்ள விட்டுட்டு இப்போ ராஜ்பவன் ஈவென்ட்னு சாக்கு சொல்றீங்களா? யாரு கேட்பாங்க இந்த எக்ஸ்கியூஸ? மக்கள் முட்டாளுங்கிறீங்களா? பிஜேபிக்கார ஆளுங்க இன்னும் ஒரு அடி மேல போய் இது பியூர்லி ப்ரொசீஜரல் அம்பாங்க. டிஎம்கே பொலிட்டிசைஸ் பண்றதா குற்றம் சாட்டுறாங்க. தமிழ்த்தாய கடைசியில போடுறது ப்ரொசீஜரா, தமிழன் மானத்தை விக்கிறது புரோட்டோகாலா? இதுதான் பிஜேபியோட ரியல் ஃபேஸ். இதுதான் ஹிந்தி திணிப்போட எக்ஸ்டென்ஷன். இதுதான் தமிழன் அடையாளத்தை அடிக்கிற கான்ஸ்பிரசியோட ஒரு ஸ்டெப். மொழி கொண்டு, கலாச்சாரம் கொண்டு தமிழ்நாட்டை ஸ்லோலி டிமாலிஷ் பண்ண பாக்குறாங்க. யோசிங்க நண்பர்களே. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுன அந்த பாட்டு, நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகுங் சீராரும் வதனமெனத்திகள் பரத கண்டமிதில், அந்த வரிங்க கேட்கும் போதே தமிழன் நெஞ்சு விம்மும், கண்ணு கலங்கும். அந்த பாட்டு தான் நம்ம ஐடென்டிட்டி, அந்த பாட்டு தான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த பாட்டை ஒரு ஆளுநர் ஆபீஸ் ஆர்டர் போட்டு கடைசியில போட சொல்றாரா? என்ன அராஜகம் இது! இது தமிழ் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா
இப்போ உங்க ஓன் ஸ்வேரிங்ல உங்க ஓன் கேபினெட் எக்ஸ்பான்ஷன்ல தமிழ்தாய் கடைசியில போடப்பட்டா ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஒரு ட்வீட் கூட போடலையே, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இஷ்யூ பண்ணலையே. இது என்ன சைலன்ஸ்? இது என்ன கையாலாகாதன்னா கையாலாகாதனம்? இதுதான் நீங்க பிராமிஸ் பண்ண மாற்று அரசியலா? டிவிகே ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு, சம்மரிப்பு, ஏமாற்றம். உங்க ஓட்டர் பேஸை கேளுங்க, அவங்க கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க, அவங்க கோவத்துல இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, ஏன்னா எதிர்க்க தயங்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள கொதிக்கிறாங்க, ஏன்னா எதிர்கட்சியில இருந்தப்போ ராஜினிக்கு ஆப் வைப்போம், அதிமுகவை ஒழிப்போம், திராவிட மாடலை மிஞ்சிடுவோம்னு பேசுனீங்க. ஆட்சி கிடைச்ச அப்புறம் ஆளுநர் முன்ன மண்டிட்டுட்டீங்களா? இதுதான் மாற்றம், இதுதான் மாற்று அரசியல். இப்படியா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினோம்? டிஎம்கேவோட உதயநிதி ஸ்டாலின், விசிகேவோட திருமாவளவன், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் கண்டிச்சிருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் சபையில எழுந்து நின்னு என்ன சொன்னாரு, அந்த மொமெண்டை பாருங்க. ஆளுங்கட்சிக்கு மக்கள் வழங்காமல் போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் தேர்தலை சந்திச்சு வென்ற தோழமை இயக்க சட்டமன்ற ஒட்டுமொத்த தமிழக ஆப்போசிஷன் நிக்குது. அவங்க யுனைடெடா டிவிகேவை கொஸ்டின் பண்றாங்க. ஆனா ஆட்சியில இருக்கிற டிவிகே மட்டும் மௌனமா இருக்கு. ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் கூட மீடியா முன்ன வந்து விளக்கம் சொல்லல. ஆளுநர் அர்லேக்கர் டெல்லியில இருந்து சைகை வரும், அதை தலையாட்டி ஏத்துக்கணும். இதுதான் அவரோட அஜெண்டா. தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு என்ட்ரி கொடுக்க தமிழ் தாயை குறைச்சு வந்தே மாதரத்தை ஏத்தணும். அந்த அஜெண்டாவுக்கு டிவிகே பலியா போயிட்டாங்க, அல்லது வேண்டுமேன்னு காம்ப்ளிசிட்டா இருக்கிறாங்க. ரெண்டுமே கேடுதான். யாருக்கு பெனிஃபிட் தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. ஒண்ணு, மத்திய பிஜேபி அரசுக்கு. அவங்க தமிழ்நாட்டுல சாஃப்ட் என்ட்ரி கிடைக்குது. தமிழ்நாட்டுல எப்போதும் வின் பண்ண முடியாத பிஜேபி இப்போ ஒரு பேக்டோர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. ரெண்டு, ஆளுநர் அர்லேக்கர் அவரோட கெரியரை டெல்லிக்கு ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு. ஒருவேளை மத்திய கேபினெட்ல இடம் கிடைக்கலாம். மூணு, ஹிந்தி பெல்ட்ல வந்தே மாதரம் இமோஷனல் அப்பீல் கூடுது. யூபி, எம்பி, ராஜஸ்தான் ஓட்டர்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. நாலு, தமிழ் அரசியல்ல டிஎம்கே வீக்கன் ஆகுதுன்னு கால்குலேஷன். ஆனா அது தவறான கால்குலேஷன். ஏன்னா தமிழன் மாசை தூண்டினா அது பிஜேபிக்கும் டிவிகேக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து பேக் ஃபயர் ஆகும். தமிழன் கோபத்தை வேணா எடுத்துக்காட்டா இருக்கணும், அது ஹிஸ்டரி. இன்னும் ஒரு சீரியஸ் பாயிண்ட், நம்ம கான்ஸ்டிடியூஷன் கீழே தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கு. அந்த எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு அப்பாயிண்டட் கவர்னர் முன்னாடி தலை குனிய கூடாது. ஆளுநர் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான், ஒரு செரமோனியல் போஸ்ட் தான். ஆனா இங்க ஆளுநர் என்ன பண்றாரு? சீக்வன்சிங் டிசைட் பண்றாரு. அந்த ஆளுநர் முதலமைச்சர் காட்சியை நீங்களே நேர்ல பாருங்க. மாத்திரம் followed by national anthem followed by தமிழ்தாய் வாழ்த்து. என்ன பாடணும், எப்ப பாடணும்னு ஆர்டர் போடுறாரு. அரசியல் சாசனத்துக்கு எதிரான ஆக்ஷன் இது. ஃபெடரலிசம்க்கு எதிரான ஆக்ஷன் இது. தமிழகத்தோட ஆட்டோனாமிக்கு ஒரு பெரிய த்ரெட். நாளைக்கு இதே ஆளுநர் நம்ம பாலிசியை டிசைட் பண்ண தொடங்குவாரு, நம்ம பில்களை பிளாக் பண்ண தொடங்குவாரு. அப்போ என்ன பண்றீங்க? சரி நண்பர்களே, இனி நாம என்ன பண்ணணும்? முதல்ல இந்த விஷயத்தை விடக்கூடாது. மூணாவது தடவை நடந்திருக்கு, நாலாவது தடவை நடக்கவே கூடாது. டிவிகே அரசுக்கு பிரஷர் கொடுக்கணும். அவங்க ஓட்டர் பேஸ் அவங்களையே கேட்கணும். விஜய் வாயை திறக்கணும். ஒரு பிரஸ் மீட் வச்சு தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்னு டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் டிவிகேக்கு கிரெடிபிலிட்டி இருக்கும். இல்லனா வோட்டர்ஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல பதில் சொல்லுவாங்க. ரெண்டாவது, ஆளுநர் அர்லேக்கர் மேல பப்ளிக்கலி ஸ்டாண்ட் எடுக்கணும். ஒரு அசம்பிளி ரெசல்யூஷன் கொண்டு வாங்க. ஆளுநர் தலையீடு கூடாதுன்னு பாஸ் பண்ணுங்க. டிஎம்கே அதை சப்போர்ட் பண்ணுவாங்க, விசிகே சப்போர்ட் பண்ணுவாங்க, காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா டிவிகே அதை இனிஷியேட் பண்ணுவாங்களா? அதுதான் கேள்வி. அவங்களுக்கு கரேஜ் இருக்கா? அவங்களுக்கு தமிழ் பிரைட் இருக்கா? மூணாவது, மக்களா நம்ம சோசியல் மீடியால வாய்ஸ் உயர்த்தணும். ஹேஷ்டாக் கேம்பெயின் ரன் பண்ணணும். தமிழ் தாய் முதல், தமிழ் தை ஃபர்ஸ்ட், இப்படி ட்ரெண்ட் பண்ணணும். அரசு கேட்கணும், ஆளுநர் கேட்கணும், டெல்லி கேட்கணும். தமிழன் வைரலானா தமிழ்நாடு புரட்சியாகும். ஒவ்வொரு யூத்தும் இந்த மூமெண்ட்ல சேரணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இதை கொஸ்டின் பண்ணணும். நண்பர்களே, தமிழ்தாய் வாழ்த்து என்பது வெறும் ஒரு பாட்டு இல்ல, அது நம்ம ஆத்மா, அது நம்ம அடையாளம், அது நம்ம பெருமை, அது நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கொடுத்த சொத்து. அதை யாரும், எந்த கவர்னரும், எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கீழே தள்ள முடியாது, தள்ள விடமாட்டோம். தமிழ் முதல், தமிழ் இடையில, தமிழ் கடைசி. தமிழ்தான் சர்வம், தமிழ்தான் சாஸ்வதம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, விஜய் உண்மையாவே ஆளுநர் முன்ன சரண்டர் ஆகிட்டாரா? இது டிவிகேவோட ஸ்ட்ராட்டஜியா, இல்ல அவங்க கையால் ஆகாத்தனமா, இல்ல வேண்டுமேனு பிஜேபி கூட டீல் பண்ணிருக்காங்களா? கமெண்ட்ஸ்ல உங்க கருத்தை சொல்லுங்க. கட்டாயம்